கொல்லக்கூடரோட தலைவன் வந்து என்ன பண்ணா, அலிபாபா நம்மளுடைய நகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனான்னாக்கா அவன் வந்து நம்மளை விட பெரிய ஆளாயிடுவான். அதனால அவனை எப்படியாவது உயிரோட இருக்கக்கூடாது, அவனை அழிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து 2 பேரை வந்து வீட்டில் குறியீடு போட சொல்லி அனுப்பியிருந்தான். அது இல்லாமல் மற்ற 37 திருடர்களையும் ஒரு எண்ணெய் வியாபாரம் செய்கிற கேன்குள்ள உட்கார வச்சு அவங்களை அழைச்சிட்டு வந்து எண்ணெய் வியாபாரம் செய்யற மாதிரி அலிபாபா வீட்டுக்கு முன்னாடி வந்தானாம். அலிபாபா வந்து திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அவர்கிட்ட வந்து சொன்னானா, இந்த மாதிரி நான் இருட்டி போயிடுச்சு, என்னால் வந்து அங்கே ஊருக்குள்ளே போக முடியல, மற்ற கடைகளுக்கெல்லாம் வந்து சரக்கு போட முடியல, அதனால நான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அலிபாபா என்ன பண்ணாராம், சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாராம். 37 கேன்களையும் வீட்டோட கொல்லை பக்கத்தில் வந்து இறக்கி வச்சிருந்தாராம். இறக்கி வச்சுட்டு சாப்பிட உள்ளே போயிட்டாராம். போனோன்னே அலிபாபா சொன்னாராம் மார்க்கியானா கிட்ட, நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு விருந்தாட்டி இருந்திருக்காரு, இன்னைக்கு மட்டும் ராத்திரி தங்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, அதனால அவங்களுக்கு சாப்பாடு செய்ய அப்படின்னு சொன்னோன்னே மார்க்கியானாக்கு ஒரே சந்தேகமாக இருந்துதான். சரி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் அவர் மேலே ஒரு கண்ணு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பண்ணி அவங்கள தூங்குறதுக்காக அவங்களே அனுப்பிட்டாங்களாம். அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்களாம், அந்த கொல்லக்கூட்டத்தோட தலைவன் வந்து என்ன பண்ணானா, அந்த கேன் கிட்ட போய் அந்த மற்ற திருடங்களுக்கெல்லாம் வந்து செய்கை காமிச்சாராம். நான் வந்து கை தட்டினேன்னா நீங்கள் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடணும், வந்து நம்ம அலிபாபாவை கொன்னுடணும் அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டோன்னே உள்ள இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, சரின்ற மாதிரி சத்தம் கொடுத்தாங்களாம். அதை பார்த்துட்டு கொல்லக்கூட்டத்தோட தலைவன் வந்து, சரி நம்ம திருடர்கள் எல்லாம் பத்திரமா உள்ள இருக்காங்க, நம்ம எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சத்தமே இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து கைத்தட்டி கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டாராம். சரின்னு நடுராத்திரி ஆயிடுச்சான். ஆனால் மார்க்கியானா மட்டும் என்ன பண்ணாலாம், தூங்கவே இல்லையா. அலிபாபாவுக்கு நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கோம், அதனால நம்ம அவருடைய உயிரை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் குறியாக இருந்தாலாம். அதனால என்ன பண்ணா, சரி எண்ணெய் கேன் கிட்ட போய் பார்த்தோன்னே ஒரு கேன்ல மட்டும்தான் அந்த கேன் முழுவதும் எண்ணெய் இருந்த மாதிரி இருந்துதான். மற்ற கேன்லலாம் பார்த்தா ஒரே காற்று அடைச்சது மாதிரி இருந்துதான். தட்டி தட்டி பார்த்தாக்கா லேசான சத்தம் மட்டும்தான் கேட்டுதான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் வந்து சத்தமே கொடுக்காம உள்ளே உட்காந்துருந்தாங்களாம். இதை பார்த்துட்டு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு